மற்றபடி எதுவுமே இல்லை. சாராயம் குடிச்சுதான் 24 மணி நேரம் சாராயம். அது என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் புருஷன் வேறு எந்த இதுவுமே கிடையாது. 2 மணிக்கு அந்த வயிற்று பெரட்டுது, கொலையை பெரட்டுது, கண்ணு வலிக்குது, கண்ணே எனக்கு தெரியல, காதே எனக்கு கேட்கல அப்படின்னு நான் சொல்லி கடைசியில பார்த்தா நல்லாதான் இருக்குதுன்னு நினைச்சோம். அது சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே அவர் எப்பயே இறந்துட்டாருன்னு சொல்றாரு. சாராயம் குடிச்சு என்ன மாதிரி யாருக்குமே இதுமாரி ஆகக்கூடாது, எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. இதுவே என்னோட கடைசியா இருக்கட்டும். எந்த பிள்ளைகளும் இது மாதிரி அனாதி ஆகக்கூடாது. அப்ப இல்லாத பிள்ளைகளும் ஆகக்கூடாது. என்னடா குடிச்சேன்னா சாராயம் தாமா குடிச்சேன். வயிற்று பெரட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. வயிற்று பெரட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. அங்கே தூக்கிட்டு போனோடனே அங்கே போதேக்கிறான். ஒன்றும் பார்க்க முடியாதுமா, நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம், நீங்கள் கூட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. சரி அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளிச்சு மூஞ்செல்லாம் கழுவிடலாம். மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்கெல்லாம் யார் குத்திச்சு. அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி பசங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அடி போகிறேன். இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி, நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். அண்மை செய்தியை பார்த்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இருக்கிறார். அரவிந்தன் வணக்கம். இந்த உயிரிழப்பிற்கு காவல்துறை தரப்பில் என்ன பதில் அளித்திருக்கிறார்கள்? உயிரிழந்தோர் குடும்பத்தினரின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் உள்ளது இந்த கருணாபுரம். இந்த கருணாபுரம் பகுதியில் நேற்று சாராயம் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. அங்கு வாங்கி அருந்திய ஒரு 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். சிலர் இறந்ததாக குறிப்பிட்டு உடலை அடக்கம் செய்ய வீட்டிலிருந்து அழுது வரும் காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில் 5 பேர் விழுந்ததாக ஒரு முதல் கட்ட தகவல் ஒன்று வெளியானது. பிறகு ஒரு 5க்கும் மேற்பட்டவர் தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்றவர்கள் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த காட்சிகளை நாம் முழுவதுமே பார்த்து வந்தோம். இருப்பினும் இது சம்பந்தமாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே சாராயம் விற்பனை செய்தாக பல நடவடிக்கை எடுத்து வருகிறோம். தற்போது இவர்கள் சாராயம் குடித்து வீரர்கள் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்காங்க. இது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூறும் பொழுது இணை நோய் மற்றும் ஒருவருக்கு வேற ஏதோ நோய் உள்ளதாகவும் அதனால் உயிரிழந்ததாக என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். காவல்துறை மற்றும் மாவட்ட தரப்பிலே இந்த சாராயம் குறித்து வீரர்கள் என்று மறுப்பு தெரிவித்த வண்ணமே வந்திருக்கின்றனர். அதையும் நாம் முழுவதுமாக பார்க்க வேண்டும். ஒரு தரப்பில் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் அவர்கள் அளித்த பேட்டியை நாம் இதற்கு முன்பு பார்த்திருப்போம். அவர்கள் சாராயத்தை ஒழிக்க வேண்டும், நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாராயம் கொடுத்த வீரர்கள் என்று அந்த உறவினர்கள் கூறும் காட்சியை நாம் பார்த்தோம். ஒருவரும் காவல்துறையும் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதன் உண்மைத்தன்மை வெளிவர வேண்டும் என்றால் உயிரிழந்த குடும்பத்தார் நேரில் வைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உரிய விசாரணை செய்ய வேண்டும். இல்லையென்றால் அவர் குறித்த சாராயங்கள் பிரேத பரிசோதனை வெளியானால் மட்டுமே தெரிய வரும் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.